5 சக்திகளை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அது என்ன 5 சக்திகள்? பஞ்சபூதங்கள். பஞ்ச என்று உச்சரித்தாலே 5 தேவையில்லை. நம்ம மக்கள் 5 பஞ்சபூதம் அப்படிம்பாங்க. தவறான ஒரு பிரயோகம். பஞ்ச அதாவது 1 2 3 4 5 பஞ்ச் 5 பஞ்ச 5 தவறான சொல் பிரயோகம். பஞ்சபூதங்கள் தான் அல்லது 5 பூதங்கள் தான். 5 பஞ்சபூதம்னா தவறான உச்சரிப்பு. அப்படி சொல்லக்கூடாது. எப்படி இருக்குன்னா நடு சென்டர். நடுங்கிறது என்னது? அதுவே மையம். சென்டர்ங்கிறது இன்னொரு. அந்த நடு சென்டர்ங்கிறது மையத்திலும் மையமா? சில வார்த்தைகளை அப்படிதான் நம்ம ஆங்கிலத்திலும் பயன்படுத்திட்டு வர்றோம். அப்படி பயன்படுத்தக்கூடாது. பஞ்சபூதங்கள் நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு. இதுதான் மிகப்பெரிய இந்த பரவெளியில நிறைஞ்சிருக்கிறது. 5 ஆற்றல் நிறைந்து இருப்பதால், அதே 5 ஆற்றல் இந்த தேகத்திலே இருப்பதால், பூமியின் மேற்பரப்பில் வாழக்கூடிய உயிரினங்களில் இருப்பதால், செடி, கொடி, மரம், தாவரம், இலை, காய், கனி, பூ எல்லாம் பஞ்சபூதங்கள் தான். பஞ்சபூதத்திலான இந்த உடம்ப பஞ்சபூதத்தினுடைய உணவுகளை எடுத்துக்கொண்டு இந்த ஆற்றலை நாம் பெருக்கிக் கொள்கிறோம். அதுல ஒரு சில ஆற்றல் அதிகமாயிட்டா ஒரு பிரச்சனை, ஒரு சில ஆற்றல் குறைஞ்சு போயிட்டா இன்னொரு பிரச்சனை. அதனாலதான் சித்தர்கள் அன்னைக்கு சொன்னாங்க, அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் இருக்கிறது. அண்டத்தில் என்ன 5 இருக்குது, பிண்டத்தில் இந்த 5 தான் இருக்குது. சமமா இருக்கணும். சமமா இல்லைன்னா பல பிரச்சனை. ஒன்னு ஏறுனா ஒரு பிரச்சனை, ஒன்னு இறங்குனா இன்னொரு பிரச்சனை. ஸ்ரீ சத்யேந்தர் சித்தர் பீடம், சித்தர் மூலிகை ஆராய்ச்சி மையம்.